Good morning, praise Lord. Welcome to this video. நாங்கள் கோயம்புத்தூர் சபையில் ஒருத்தர் வந்து கேமரா வச்சு அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் அவர் ரெகுலராக எங்கேயோ டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா அவரை பிடிச்சி கேட்டதுக்கு நான் ரா யூனிட்டை சேர்ந்தவன் அப்படின்னு ஏதோ அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து பேச விடாமல் அவரை கொன்னுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து கடைசி காலங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம், கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வுக்குள்ளே நாங்கள் வந்தோன்னு சொல்லலாம். அது போல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரியில் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ஸு நடக்கும். பெரிய அளவில் நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். உட்காந்து பெரிய கேலரிலாம் கட்டி வச்சு அது பார்ப்போம் நாங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கேமில் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி பிளேயர் வந்து அவங்க பின்னாடியே போவாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ரா பீப்புளை சொல்கிறாங்க பாருங்க, அது எனக்கு சரியாக தெரில அது என்னுடைய இது என்னன்ட்டு. ஆனால் அவங்க அதுமாரி இப்போ நான் தேண்டிய பிள்ளை அப்படின்னா வந்து என் கூடயே ஒருத்தர் வந்து தொடர்ந்து வராங்க. என்னுடைய இது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்து எப்படியாவது என்ன இதில் நான் பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை வீழ்த்திடணும் அப்படின்ற மாதிரி என் கூடயே ஒருத்தர் வந்துட்டே இருக்காரு. அதான் ஒன்று வந்து எனக்கு பணம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதுமாரி பர்சனல் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு தெரில. அதாவது இவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும், இந்த மாதிரி சத்தான உணவுகள் நம்ம சாப்பிட்ணும், அல்லது மூளை வேலை நிறைய செஞ்சாலும் நம்மளுடைய எனர்ஜி வந்து டவுன் ஆகும். இந்த மாதிரி காரியங்கள் வந்து எனக்கு தெரியல. உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் அதுமாரியும் எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் என்னுடைய தோற்றம், என்னுடைய ஆடை அலங்காரங்கள் மற்றவங்க மனசில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. உலக மக்கள் என்ன நோக்கத்தோடு என்கிட்ட பேசுகிறாங்க கொள்கிறாங்க அதுவும் எனக்கு தெரியல. இது மாதிரி எனக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு வந்து கர்த்தருடைய ஹேண்ட் கஃப்பும் ஒரு பக்கம் இருந்தது. தொடர்ந்து அவரும் போராடி என்னை மீட்டுட்டாருன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு கர்த்தருடைய ஹேண்ட் கஃப் பற்றிலாம் எனக்கு தெரியுது. அது நான் என்ன தவறுகளை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து அவர் என்னை போதிச்சு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சரீர பலவீனத்தினால பல பாடுகள் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் அது மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிராளிகள் மோசமாக அவளையும் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினாங்க. அதுமாரி என்னதான் மனதைரியம் கத்தர் கொடுத்தாலும் எப்போவா ஒரு சமயமாக தான் குழந்தை அழதான் செய்யும் இல்லையா? அது போல் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். இதில் வந்து அந்த போராட்டங்கள் அங்கே தொடங்கிட்டு இருந்தது. அது போல் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் அதேமாரி இங்கே வந்து பார்க்கும்போது அதான் ஏற்கனவே நான் வேறு வீடியோஸில் சொன்னபடி அவரை ஜபம் தேவையில்ல, ஜபம் செய்யாமலே ஊழியத்துக்கு அதிகமாக நீங்கள் நேரம் கொடுங்க, அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ அதுமாரி பொய்களை நிறைய சொல்லிகிட்டே இருக்காரு. பொய்யின் ஆவி இருக்குது. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவி, பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி, இதெல்லாம் வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுமாரி நீங்கள் உங்ககிட்ட ஒருத்தர் பொய்யே சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் அவங்கள நம்புறீங்க அப்படின்னா வந்து அதிகமாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. நம்பலை அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த டிசர்னிங் அதெல்லாம் வந்து கர்த்தருடைய கிருபையினால் தான் எனக்கு கிடைச்சது. அதோட வந்து எனக்கு பாடங்கள் புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இதை சொல்லிட்டாங்க. ஏதோ மக்கப் பண்ணி எழுதி எப்படியோ பாஸ் பண்ணிடுறான்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃபார்முலா போட்டு ஏதோ ஒன்று வந்துடுறாளே தவிர அவளுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸு புரியல அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டாங்க. ஆனால் 10 செமஸ்டர் கோர்ஸில் வந்து எல்லாமே புரிய முடியாது. என்னென்னா அந்த
ஆனர்ஸ்ன்னு வேற ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா வேற நீங்கள் படிக்கணும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஃபெயிலியர் இல்லாமல் பாஸ் பண்ணி 75% அபவ் வந்தால் தான் பிஇ ஆனர்ஸ்ன்னே கொடுப்பாங்க. அது போலெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ பட் புரியல. ஆனால் என்கிட்ட ஒரு இது என்னன்னா, இந்த வில்லேஜ்லேருந்து வந்ததுனால நான் வந்து எதுக்குமே பாதர் பண்ணவே மாட்டேன். மற்றவங்க ஒப்பீனியன்ஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய நோக்கங்கள் வந்து ஒன்று 75% வந்து கர்த்தருடைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா வந்து நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய நோக்கமாக இருந்தது. அதனால அவர் கொடுத்த ஞானத்தின்படி நான் படித்து முன்னுக்கு வந்தேன். ஏன்னா கர்த்தர் சொல்லின்படி தான் நான் அங்கே போனேன். எனக்காக அந்த சீட்டெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சது அவர் தான். ஸோ இது போல் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டது அவருடைய திருவினால் தான். ஸோ ஆனால் நான் பார்க்கும்போது இந்த போராட்டங்கள் நடக்கிறது வந்து நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லை. அந்த அந்த பேஸ்கெட் பால் கேம் மாதிரியே ஒரு ஒரு பிளேயருக்கு ஒரு ஆப்போனண்ட்டு ப்ளே பண்ணிட்டு வராங்க. அதில் வந்து நம்ம ஜபர்ஜி பேத்ரி அது மாதிரி தோல்வி அடைகிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்கல்ல. தேவையில்லை, கர்த்தருடைய பாதையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது தேவையில்லை அப்படின்னு. அது நீங்கள் அதான் இஃப் யூ திங்க் எஜுகேஷன் இஸ் காஸ்ட்லி ட்ரை இக்னோரன்ஸ்ன்றாங்க பாருங்க. அது மாதிரி நீங்கள் கர்த்தருடைய பாதையை வச்சு உங்களுக்கு சந்தோஷம் தரல அப்படின்னா அந்த பழைய மாதிரி நியாயப்பிரமாண சீனாய் மலையில் ஏறி பாருங்க. ஸோ அது மோட்ச பிரயாணத்தில் அழகாக அவர் சொல்லியிருக்காரு. கிறிஸ்டியானே வந்து சீனாய் மலையில் ஏற பார்ப்பாரு. பார்த்து பயங்கரமாக அதுக்கு அக்னி இதெல்லாம் வரதை பார்த்து அவர் இறங்கி வருவார். அது மாதிரி இஃப் யூ திங்க் எஜுகேஷன் அண்ட் பாத் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் காஸ்ட்லி ஆர் டிஃபிகல்ட், ட்ரை சேட்டன் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் பிரின்சிபல்ஸ், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்.